Okay. Oh Mann. Er hat ein Glas kaputt gemacht. Ich habe ein Glas kaputt gemacht. Okay, ready? Sind wir ready? Kamera rolling, Audio, subscribe. Action. Action. So, yeah. Please. Okay, வணக்கம் எல்லாருக்கும் to a new episode Epignosis podcast in a new year 2026 எல்லாருக்கும் Happy New Year. Happy New Year. இப்போ February முடிய போகுது. என்ன Happy New Year சொல்லிட்டு. Happy New Year. ஆமென். Happy Easter. Bald. இப்போ பால் தர போகுது. Happy Fastnacht. கேர்ஷனுக்கு யா புது எபிசோட் நாங்கள் கனநாள் எபிசோட் விடையில் இப்போ நாங்கள் புது எபிசோட் எடுக்கிறோம் இந்த வருஷம். தேங்க்யூ அண்ட் வெல்கம் பேக். உங்களை இதில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறோம். என்னடா இங்கே வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் லைஃப்பில் பாட்காஸ்ட் செய்கிறோம் ஃபார் லைஃப் கொஷன்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாக்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா இந்த சேட்டில் எழுதுங்க. அப்போ நாங்கள் அதுக்கு கேள்விகள் கொஞ்சம் நல்லா இருந்தால் அதுக்கு பதில் கொடுப்போம், இல்லைண்டா இக்னோர் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் கருணை பார்த்து நல்ல கேள்வியில் கேளுங்க. அண்ட் யா வியூவர்ஸுக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் கன நாள் ரெக்கார்டிங் பண்ணலை. இப்போ ரெண்டு டைம் கிடைச்சி நாங்கள் திருப்பி ரெக்கார்டிங்குக்கு வந்திருக்கிறோம். எஸ் காய்ஸ், எப்படி இருக்கிறீங்க? யார் தொடங்க போகிறீங்க? யா ரோஷான் சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் பேர் சொல்லி தான் கூப்பிடணுமே. என்ன பாஸ்டர் ரோஷான். என்னது காட்டுறேன். எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள்? யா நீங்கள்? யோசுவா நீங்கள்? நாங்கள் சுகமாக இருக்கிறோம். நீங்கள்? நீங்கள்? நானும் சார் கூத் சூப்பர். அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், தமிழ். யா நானும் நல்லா இருக்கிறேன். என்ன செய்யுங்க வேறு? யா நாங்கள் வந்து ஏன் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க அதுக்கு நாங்கள் பிறகு பதில் சொல்கிறோம். சுவி யா நாங்கள் வந்து டிசம்பரில் தான் கடைசி எபிசோட் விட்டு நாங்களாக்கும். அதுலேருந்து நாங்கள் விடையில் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அது இது கணக்கு பிஸியாக இருந்தது. வேறு நானும் சில வேறு ப்ராஜெக்ட்ஸ் செய்கிறதால எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ டைம் கிடைச்சிருக்கு. ஒரு முக்கியமான அப்டேட் இல்லாட்டி அறிவித்தல் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் வந்து இனி ட்ரை பண்ணுறோம் ஒவ்வொரு தேர்ஸ்டே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எபிசோட் விடாமல் ஒவ்வொரு ரெண்டாவது வியாழக்கிழமை நாங்கள் வந்து எபிசோட் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு மாதத்தில் ஒருக்கா தான் சான்ஸ் கிடைக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அதில் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் டைம் இருந்தால் 2 எபிசோட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அது எங்களோட டைம் ஸ்கெடியூலுக்குள்ளே வந்து ஃபிட் ஆகுறதுனால நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெண்டாவது தேர்ஸ்டே புது எபிசோட்ஸ்களை எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த இப்போ மட்டும் எங்களை சப்போர்ட் பண்ணின வியூவர்ஸுக்கு தேங்க்யூ, சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தேங்க்ஸ். இந்த சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோட. வேறு காமெண்ட்ஸில் எங்களுக்கு இன்னும் கேள்வியில் கேட்டுக்கொண்டு வாங்க. இந்த பாட்காஸ்ட்டை கொஞ்சம் வளர எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் கணக்கு ஃபீட்பேக்ஸ் கிடைச்சது, நல்ல ஃபீட்பேக்ஸ். ஸோ பாட்காஸ்ட் கன நாள் வரையிலும் கணக்கு பேர் கேட்டவே. அதனால் எங்களுக்கு சந்தோஷம். இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பிடிக்குதுண்டு. எஸ், எப்படி உங்களோட வேரிஷம் தொடங்கிட்டு அப்படி தான் சொல்லுங்களேன். யா இப்போ ஃபெப்ரவரி 22 என்ன? யா அதுக்கிடையில் ஒரு 2 மாதம் முடிஞ்சு இந்த கிழமை தான் வளர்ந்து டைம் யோசிக்கிறதுக்கு டைம். நீங்கள் ஒருக்கா சொல்லுங்கள் பாஸ்டர். அவர் யோசிக்க மட்டும் வேறாக்கள் சொல்லுங்க. எப்படி உங்களோட வருஷம் தொடங்கினது இல்லாட்டி போன வருஷம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் எல்லோரும் மௌனமாக இருக்கிறாங்க. அப்போ நான் தொடங்குறேன். எனக்கு வந்து இப்போ போன வருஷத்துக்கு பார்த்தா கூடுதலாக நான் சொல்லலாம். இப்போ எந்த சிச்சுவேஷன் வேறு எந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில்
நான் வந்து போன வருஷம் வந்து கணக்க அறிவில் வளர்ந்தேன். இந்த வருஷம் நான் முதலாவது 2வது நாளில் இந்த வருஷத்துல முதலாவது 2வது நாள்ல இருந்தே நான் தொடங்கினான். அந்த அறிவில் வளர்ந்ததில் நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண தொடங்கியிருக்கிறேன். அது நான் இந்த ஜனவரியும் ஃபெப்ரவரியிலையும் நான் சொல்லலாம் ப்ராக்டிக்கலாக செய்கிறேன். போன வருஷம் படித்த காரியங்களை இந்த வருஷத்துலேயே நான் தொடங்கியிருக்கிறேன். குட், சரி குட். நீங்கள்? கிட்டத்தட்ட ஜெசே மாதிரி தான். ஓகே, நானும் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ லைஃப் வந்து முன்னுக்கும் மேலேயும் முன்னோக்கியும் மேலோக்கியும். பெர்ஃபெக்ட். நீங்கள் யோசிச்சுட்டீங்களா? ஸோ சொல்கிறதென்றால் நினைக்கிறேன் போன வருஷம் படித்ததை இந்த வருஷத்தில் வந்து ஒரு நியூ பிகினிங், ஒரு புது சீசனுக்கு போன மாதிரி வித் அ நியூ அண்டர்ஸ்டாண்டிங். பெர்ஃபெக்ட். வேறு ஒரு விஷனை நோக்கி போகிற மாதிரி. பெர்ஃபெக்ட். ஓகே, எனக்கு இப்போ ஹைலைட்ஸ் அண்ட் ஃப்ளாப்ஸ் ஆஃப் த லாஸ்ட் இயர். ஃப்ளாப்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ். அல்லடி மோஸ்ட் சேலஞ்சிங் சொல்லுவோம். மோஸ்ட் சேலஞ்சிங் சிச்சுவேஷன் அண்ட் மோஸ்ட் செரிஷ் சிச்சுவேஷன். அதான் சில இதுகளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். போட்டுட்டாங்க நுகம் நுகம். நான் சொல்லுங்க, யாரை தொடங்க போறீங்க? நீங்கள் சொல்லுங்க. மோஸ்ட் சேலஞ்சிங் சிச்சுவேஷன். நீங்கள் இப்போ அப்பா ஆகிட்டீங்க, இரவில் எழும்பு சாப்பாடு ஆர்டர் பண்ணேன். யா, நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க. 50 நிமிஷத்தில் வேற பண்ணாங்க. நாங்கள் யாரும் டைம் பிள்ளையா சொல்லிட்டாங்க. நான் சாப்பாடு கேமரா வாயர் லீதி கவனம் அது விடு விடு, அது ஓகே. லீதியா அமர்ந்து பிடிச்சோன்னு நாங்கள் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க, டின்னர். அது இப்போ வந்துட்டு இந்த எபிசோடு எழுத பிறகு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிடுவோம். நான் கேட்கும், சாரி. யா, அகெயின் இந்த இன்ஸ்டா லைஃப்பில் இருக்கிறாக்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் இதில் போடுங்க. நாங்கள் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறோம். Darf ich jetzt gerade nicht, aber später werde ich dabei fix. Zum Fragestellen sehr wahrscheinlich. Ich glaube, er hat sich verwählt im Chat. Bro, Lavi, falscher Chat. Lavi, falscher Chat, Bro. Ja, நீங்கள் உங்களுக்கு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன். நீங்கள் வந்து அப்பாவா ஆகிறீங்க, புள்ள இரவில் அழுகிறா கத்துவாவா, அது போன வருஷம் பெட்டி கேட்குறீங்களா இல்லாட்டி இப்பயும் தான் போன வருஷம் அது நியூ இறந்துருக்கு தானே, அக்டோபர் பிறந்தது புள்ள. ஷோ ஓகே, அப்போ ஹைலைட் சொல்லுங்க. ஒரு ஹைலைட்ஸ்னா புள்ள பிறந்தது. சரியா, ஹைலைட் வந்து புள்ள பிறந்தது. ஹைலைட் வந்து ஆண்டவர் எனக்கு புது ரெவலேஷன்ஸ் தந்தது. மற்றது ஹைலைட் யா சர்ச்சின் வளர்ச்சி பார்க்கறது. அது சூப்பர். என்ன பயங்கரமா. யா, நீங்கள் சேலஞ்சிங் ஹைலைட்ஸ்? சேலஞ்சிங் நான் சொல்லலாம், நான் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்தேன் போன வருஷம். அது உண்மையாக சேலஞ்சிங் இல்லை, அது வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எங்களோட வாழ்க்கைக்கு. ஆனால் ஒரு காரியம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்தால், ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளுக்கு இருந்தால், அது சரியாக வேறுண்டு இருந்தால் அப்போ அது சேலஞ்சிங்காக இருக்கும். அது வந்து என் மைண்டுக்கு. ஆனால் இப்போ நான் திரும்பி பார்க்க நான் யோசிப்பேன், நான் ஒரு மடையன் எப்பயோ செஞ்சுருக்கலாம், ஏன் முதல் செய்யலன்று. அப்படி. ஓகே, நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இல்லை ஸ்ட்ரீம் மறந்துட்டேன். குட். அண்ட் ஹைலைட்ஸ் அதுதான் கூடுதலான, அதுவும் கூடுதலான, அது ரெண்டும் ஹைலைட்ஸும் சேலஞ்சிங் நியூ ஸ்டெப். வேறு இன்னும் ஒரு காரியம் இருக்குது. சொல்லக்கூடாதா? அது சொல்லலாம். சொல்லலாம். சொல்லலாமா? ஓகே, சொல்லுங்க. இன்ஸ்டா
திருப்பி என்ன கொடுமைப்படுத்த வேணும் அதை cut பண்ணி இதை cut பண்ணி. அங்கிள்ஸ் ஆக போகிறோம். இவங்க அங்கிள்ஸ் ஆக போகிறாங்க. அது நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க, நான் அப்பா ஆக போகிறேன். அது பெரியப்பா போகிறேன். நான் சித்தப்பா, நீ சித்தப்பா, எங்க விஷயம். நீ வந்து பெரியப்பா, தொட்ட என்ன தொட்டப்பா, அடிச்சப்பா, உண்டை விட்ட அப்பப்பா. என்ன விஷயம்? ஒன்றுமில்லை. ஓகே, யா சந்தோஷம் இவங்க சந்தோஷம். கேள்வி கேட்குற மாதிரி இல்லைன்னு. யா கேட்டா அந்த இதில் எழுதிருக்காங்க. I have question. It's not something. Yeah, Erusha, just ask it. யார் கேட்குற? Perfect. Okay, Erusha, தெரியுமா குயின் எருஷா கிஃப்ட்ஸ் அண்ட் பாட்டு பாடினவ. மாற்றங்கள் தேடுவோம். Yes, please. யா அவ ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். நாங்கள் அந்த கேள்வியை நாங்கள் வந்து பிறகு எழுதுவோம். ஸோ we will answer your questions in the we will answer your questions soon. So stay here, Erusha. Yeah, Joshua, உங்களோட highlights and challenge for 2025. ஹைலைட்ஸ் Yeah. இந்த வருஷம் Clock. இல்லை நினைக்கிறேன் இந்த வருஷம் அது 20 நினைக்கிறேன் 24 நான் நடிகன் சொல்கிறது நெக்ஸ்ட் இயர் வந்து 23 சொன்னேன். 23 சொல்கிறது. ஆனால் அது உண்மையாக இருக்குது. ஏனெண்டா நடிகன் நான் சொல்கிறது 23 நல்ல வருஷமாக இருந்தது. ஆனால் 24 அதுக்கு மேலே அதர். ஆனால் 24 பார்க்க நான் பிறகு யோசித்தேன் 25 வர்ற டைம் வந்து அது ஒரு அதை விட இன்னும் ஒரு 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 எக்ஸைட்டிங் இயராக வருமெண்டு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ 25 முடியிற கட்டத்தில் பார்க்க 26 என்ன எல்லாம் உங்கள்கிட்ட வேற போன்னு யோசிக்க நாங்கள் ரெடியோன்னு இல்லையோன்னு தான் ஒரு அடுத்த கேள்வி. நினைக்கிறேன் நாங்கள் ரெடி தான். ரெடி இல்லாட்டிக்கா அது வேற. அது நோ நாட் அது ஒரு பக்கம். ஆனால் இப்படி சொல்கிறேன் நாங்கள் எங்களை ரெடி ஆக்கணும். அது நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை, நாங்கள் எப்போ நாங்கள் அதை நினைக்க தொடங்குறோமோ அடுத்த வருஷம் இன்னும் அதுக்கு மேலே ஆகுமோ அப்போ தான் நாங்கள் நினைக்கிறேன் இந்த ஒரு ஆக்டிவேட் பண்ணுறோம். அது நாங்கள் அது நாங்கள் 23 யோசிக்க கல்யாணம் அப்படி என்று யோசிக்க அந்த அப்போ தொடங்கினது. அப்படி சொன்னேன் நீ மனாசம் தொடங்கினது 23 சொன்னோம் தொடங்கி இப்படி என்ன நான் அப்போ அவருக்கு சொன்னேன்னா 23 முடிய போகுது 24 சொன்னோம். அது சொல்கிறேன் அடிக்கடி. சொல்ல நான் சும்மா நீ சொல்கிறது உண்மையாக இருக்கு. ஆனால் 23க்கும் இப்போ முட்டை போட்டால் எவ்வளோ நடந்திருக்கு. நான் ஒரு குழந்தை இருந்தேன். இல்லை 23க்கும் 25 26க்கும் எங்களை கம்பேர் பண்ணால் உண்மையாக ஒரு வித்தியாசம் நடந்திருக்கு. நினைக்கிறேன் நம்ம ஆண்டவர் எங்களையே ஒரு நல்ல வழியில் நடத்தி கொண்டு வாரார். அது வந்து எங்களோட ஃப்ரூட்ஸ் எங்களோட பழம் கனியில் தெரியுது நினைக்கிறேன். ஓகே, நைஸ். இன்வெஸ்ட் பண்ணின டைமும் ஆண்டவர் எங்களையே எவ்வளோத்துக்காக எங்களையே நேசித்து எங்களை ஆசி வச்சிருக்காருன்னு தெரியுது. கிரேட். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்க. எனக்கு சேலஞ்ச் கணக்கு இருந்துச்சு. ஆனால் அது நான் லெசன்ஸ் எடுக்கிறேன். ஸோ எனக்கு 25 ஒரு விஷயம் நான் உங்களை பற்றி சொல்கிறேன். நாங்கள் எனக்கு ஜெஸ்ஸைக்கும் தெரியும். நாங்கள் 23 22 வந்து நாங்கள் கழிச்சது கிஃப்ட்ஸ் அண்ட் தம்பி என்று சொல்கிறேன். தம்பி என்று சொன்னேன். பாட தொடங்குறவர் கிஃப்ட்ஸ் மாதிரி நான் பாடுறது அந்த இது அந்த அப்படியே சொன்னவர் ஒருக்கா மீட் பண்ணணும் அப்படி உண்மையா அப்படி பார்க்க லாஸ்ட் இயர் 22 நீங்கள் அவரை மீட் பண்ணி அவரோட ஒரு சாங் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கிறீங்க. 25 அன்யூஷுவல் அதில் பார்க்க நான் அவர் நடிகை சொல்கிறேன். நீ அப்போ யோசிச்சு இப்போ நடந்துட்டு ஆண்டவர் எப்படி எவ்வளோத்துக்காக நடத்துறேன். அப்போ அவர் யோசிச்சு என்ன சொல்ல வரான்டா கவனமாக பார்த்துக்கணும். நாங்கள் என்ன வாயில் வார்த்தையில் வாருதோ அதான் உண்ட வாழ்க்கையில்.
பகடியாக சொன்னாலும் நடந்துடும். இல்லை அப்படியும் பார்க்க ஒரு 80% நான் உண்மையாக சொல்கிறேன். ஓகே, உண்மையாக புழுகிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்து நக்கல் அடித்து வேறு கலாய்ச்சாலும் நீங்கள் வந்து எனக்கு மேலே மோஸ்ட்லி மோட்டிவேட்டிங் காரியங்களை தான் பேசுகிறீங்கன்ற. இப்போ நான் உண்மையாக சொல்லணும், நான் அதை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பாட்காஸ்ட்லையும் சொல்லியிருக்கிறேன். லைக் உங்களை மீட் பண்ணியது இந்த வாழ்க்கையில் உண்மையான ஒரு கீ பாயிண்ட். ஒரு சாதாரணமாக ஒரு பேண்டில் நாங்கள் மீட் பண்ணோங்க 2017. ஆனால் உங்கள் நிமித்தம் நான் வந்து பர்சனலியாக எனக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இருக்கிற இடம் காட், வேறு நான், வேறு மோஸ்ட்லி நீங்கள் வேறு இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது, தாசி ஷவுட் அவுட் அவன். அதுக்கு தேங்க்யூ. எஸ். என்னது அவன் ஏதோ ஒரு ஹைலைட்ஸ் இருக்கான் போன வருஷத்துல. இவருக்கா? சொல்லுங்க. நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன பார்க்க தெரியும். என்ன புது ஹேர் ஸ்டைல் ஒன்று போட்டுருக்கோம். மனாண்ட புது இந்த வருஷமா இல்லாட்டி அது இந்த போன எபிசோட்ல வேற இல்லையா? ட்ரூ புதுசு. ஆனால் இது இப்போ ஃப்ரெஷ் இல்லை, இது எல்லாம் பட்டணும் செய்யணும். தேங்க்யூ ப்ரோ. வேறு அதான் சேலஞ்சஸ் கணக்கு இருந்துச்சு. இது அடிக்கடி வருது என்ன சேலஞ்சஸ் வந்தது கணக்க பரவாயில்ல, இதுலேயும் ரெக்கார்ட் பண்ணுது ப்ரோ. வேறு ஹைலைட் அது கிஃப்ட்ஸ் அண்ட் இது எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் இருக்குது. 2019 அப்போ தான் நாங்கள் கிஃப்ட்ஸ் அண்ட் துறையோட பாட்டுகள் கேட்க தொடங்குறாங்க அம்மாவோட. அப்போ காரில் நாங்கள் ஓடி கொண்டு போனாங்க சர்ச்சில். நான் அப்போ பழைய சர்ச்சில் இருக்கல. அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், அவர் மியூசிக் உண்மையாக நல்லா இருக்குன்னு. ஸோ பிறகு நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு என்னை நம்புங்க, ஒரு நாள் நான் அவரோட மியூசிக் பண்ணுவேன்னுண்டு. ஆனால் அப்போ நான் சும்மா நான் எங்கே ஒரு பக்கத்தில் நம்பினான் தான். ஆனால் நான் அதை மறந்துட்டேன். பிறகு போன வருஷம் இந்தியாவுக்கு போய்ட்டு திரும்பி வைக்கணும். அம்மா வந்து சொல்கிறா, ஞாபகம் இருக்கா 2019 விழாவிழா அப்படின்னு நினைக்கணும். சந்தோஷமாக இருக்கியா? ஓகே, அடுத்த கேள்வி. 2026க்கு நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கீங்க உங்களோட வாழ்க்கையில்? எல்லாத்துக்கு என்ன தீர்மானங்கள் எடுத்துருக்கிறீங்களா? லைக் ரெசல்யூஷன்ஸ் எதாவது எடுத்துருக்கிறீங்களா? சேலஞ்ச், சர்ச் சேலஞ்ச் கேள்வி வந்ததில்ல. அதை நான் பிறகு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தீர்மானம்டா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் தெரியும் தீர்மானம் என்ன அர்த்தம்னு தெரியும். ஆனால் இந்த வருஷத்துக்கு ஒரு 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 நோக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே இந்த வருஷத்துக்குள்ள. இதில் பார்க்க கோல்ஸ். நான் என்ன சொல்லலாம்டா, நான் வந்து கூட ஒரு காரியத்தை இந்த கேரக்டர் வாய்ஸில் நான் சொல்லலாம் என்னத்தை நான் தீர்மானித்திருக்கிறேன். இந்த கேரக்டர் வாய்ஸில் நான் என்ன தீர்மானித்தேன்டா, லெஸ் குறைய எமோஷனல் இல்லாமல் தீர்மானங்கள் எடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்போ நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க எமோஷன் இல்லாமல் தீர்மானம் எடுக்கிறேன்டா நான் வந்து பெரிய கோவக்காரனும் அப்படிலாம் நினைப்பீங்க எல்லாரும். அப்படி நான் சொல்லலை. நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்க தெரியும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்டா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ பிஸ்னஸ் வாய்ஸில் நீங்கள் ஏதாவது ரிஸ்க் பண்ண போகிறீங்கள்டா, அப்போ எமோஷனல் அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. விளங்க அப்படியான காரியத்தில் ஒரு உதாரணத்துக்கு அது வந்து நெடுகள் நான் செஞ்சு கொண்டு வந்தேன்னா, ஆனால் நெடுகள் ஒரு வேற ஒரு லெவலுக்கு போகலாம் தானே. நான் அதுதான் கூடுதலாக தீர்மானித்தேன். ஏன்டா உண்மையாக பார்த்தோம்டா, உண்மையாக எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தோம்டா, எங்களோட வாழ்க்கையை பார்த்தோம்டா, இல்லாட்டி நாங்கள் நம்புகிற காரியத்தை பார்த்தோம்டா, எங்களோட பாஸ்டர்னிடம் சொல்லுவார், நாங்கள் வந்து லூஸ் பண்ணல தானே. அப்போயே நாங்கள் எங்களோட எமோஷன் திங்கை நாங்கள் அதுக்கு கனெக்ட் பண்ணோம், செய்ய தேவையில்லை. அந்த காரியத்தில் நான் கூட உறுதியாக இருக்கிறீங்க. உறுதியாக இருக்கிறேன். வேறு அது தீர்மானம் எடுத்திருக்கிறேன், அது செய்கிறேன், என்ன செய்வேன். சரி, சவுண்ட்ஸ் குட். உண்மையாக உங்களோட மைண்ட் செட் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும், கணக்கு தரும். ரோஷான் பாஸ்டர் ப்ரொஃபேட்
உங்களோட கோல்ஸ் உங்களுக்கு எனக்கு கோல்ஸ் இருக்கு எனக்கு தெரியும் யா நான் இப்படி வருஷத்துக்கு ஸ்பெஷலாக எடுக்கிறேன் பெர்ஃபெக்ட் யா ஓகேயா நான் வந்து போக போக இல்லை போன வருஷம் எடுத்திருப்பேன் இந்த வருஷம் கடைப்பிடிக்கிறேன் வார வருஷத்துக்கு எதிர்பார்க்கிறேன் அப்படி ஓகே மற்றும்படி வருஷ ஆரம்பத்தில் இருந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதி முடித்து 15ஆம் தேதி எல்லாத்தையும் தெரிஞ்சது யா கிரேட் ஆனால் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கு Okay. சரியா என் லைஃப்பில் வளர்ச்சி சர்ச்சில் இருக்கிறவங்களோட வளர்ச்சி ஃபேமிலி பிள்ளைகள் இப்போ எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கும் யூத்ஸுக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும் பெர்ஃபெக்ட் இது வரைக்கும் பெருசாக செய்யலை ஸோ இப்போ புது ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம் அது ஒரு எதிர்பார்ப்பு நைஸ் விஷன் இருக்கு ம் ப்ரொவிஷன் கிடைச்சிருக்கு ஆமென் யா வில் சி கிரேட் யோஷு நான் யோசிச்சது மறந்துட்டேன் அது எதிர்பார்ப்பு வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து இது செய்யணும் அது செய்யணும்னு யோசிக்கிறது ஆனால் நான் நினச்சேன் இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு மெயின் முக்கியத்தை முடிவெடுத்தது என்னென்றால் எனக்கு டைம் ஃபார் மை செல்ஃப் ஸ்பெண்டிங் டைம் ஃபார் மை செல்ஃப் வாவ் வாவ் இவங்க வாவ் என்னடா இப்போ யோசிச்சு பார்க்க கிளப் வாலண்டைன்ஸ் டே அந்த நாளில் ஒரு ஈவெண்ட் நடந்தது யாரை கண்டுபிடிச்சீங்க Pastor ஒரு Roshan கிங் எல்லாம் ஒரு கிங் மேட்டர் பார்க்குறது லைஃபாக போகுது எனக்கு சாரி நான் அந்த இல்லை அந்த டைமில் இப்போ பார்க்க நார்மலாக அந்த நாளில் வந்து நார்மலாக நான் ஊழியர் மாதிரி நான் அங்கே கேள்ப்புக்கு போயிருப்பேன் அந்த டைமுக்கு யோசிக்க நான் யோசிச்சேன் ஓகே நான் வந்து ஜஸ்ட் ஒன் லேர்ன் சம்திங் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணின்னு சொன்னேன் நான் வாரேன் ஆனால் நான் வேறு ஊழியத்துக்கு வேறு இல்லைண்டு அங்கே போய் நிற்க எனக்கு டைம் இருந்தது இந்த சொன்னதை விளங்குறக்கும் எழுதுறக்கும் வேறு வேர்ஷிப் செஷனில் வந்து பக்கத்தில் வந்து பேர் சொல்லலாம் பேர் சர்ச்சில் இருக்கிற ஒரு ஒரு வந்து பக்கத்தில் இருந்து என்னை பார்த்து சொல்கிறா வித்தியாசமாக இருக்குது ஏன்னா நார்மலாக வந்து நான் அதில் இருந்து அதை என்ஜாய் பண்ணி வேர்ஷிப்பை நான் வந்து ஒரு அதை நான் அதில் ஒரு ஒரு பங்காக நான் இருக்கிறது வந்து சரியான குறைவு அப்போ என்ன அது இது செய்து கொண்டிருக்கு என்னோட நார்மலாக நான் இன்னும் முன்னுக்கு பின்னுக்கு எல்லாத்துக்கும் அங்கே என்னென்றாலும் செஞ்சு கொண்டு இருப்பேன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் அந்த டைம் வந்து ஒரு டைம் ஃபார் மை செல்ஃப் அண்ட் என்ஜாய் பண்ணி வர்ஷிப் டைமை நான் அது ஒரு நல்ல ஒரு டைமை யூஸ் பண்ணினேன் நைஸ் குட் அது இப்போ என்னது பார்த்து சொன்னீங்க டைம் ஃபார் மை செல்ஃப் ஸோ நான் தீர்மானத்துக்கு என்னடா உதாரணத்துக்கு எடுத்த நீ என்னோட தொடக்கத்துக்கு நாங்கள் சொன்னாங்க தானே என்ன ஸ்பெஷல் என்னட்டு அப்போ நான் சொன்னேன் நான் எல்லாத்துக்கும் ஓம் சொல்கிறேன் அதை கனெக்ட் பண்ணுறீங்க ஃப்ளாஷ்பேக் போடுவோம் இந்த லிங்க்ல அனுப்பிங்கன்னா அந்த அந்த எபிசோட் நீங்கள் பார்க்கலாம் பயங்கர யூடியூப் எக்ஸ்பர்ட்டா அப்போ நினைக்கிறேன் இந்த வருஷம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்னென்னா ஆண்டவர் எங்களை என்னை மூலமாக விழாக்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கை கொண்டு வருகிறேன் அது இப்போ தான் கிட்ட ரிலீஸ் பண்ணினேன் என்னென்றால் நினைக்கிறேன் ஆண்டவர் வந்து போன கிழமை உனக்கும் திஞ்சிருக்கும் அந்த அந்த டைரக்ஷன் சர்ச்சில் ஸோ அப்போ அதில் அது மூலமாக நினைக்கிறேன் ஆண்டவர் வந்து இந்த வருஷத்தில் சில தமிழில் ஜெர்மன் காரியங்கள் என் மூலமாக செய்ய போகிறேன்னு நினைக்கிறேன் ஆண்டவர். நைஸ் இப்போ நீங்கள் சொன்ன ஞாபகம் நைஸ் நைஸ் யா இந்த டைமை நீங்கள் ப்ரெசன்ஸுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணணும் லைக் வேறு இன்னும் ஒரு சேலஞ்ச் நாங்கள் எல்லோரும் எடுத்திருக்கிறோம் ட்ரீம் சேலஞ்ச் நாங்கள் வந்து எங்களோட சர்ச்சில் ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஒரு மேன் வெர்சஸ் விமன்
6 மாசத்துல யாரு கணக்க முன்னேற்றம் சொல்லணும் ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ண இல்லாட்டி இப்படி எல்லாம் இருக்க மாட்டோம். இல்லை February 1 ஸ்டார்ட் பண்ணி மிடில் ஃபெப்ரவரியில் தான் தொடங்கினாங்க. தொடங்கி இப்போ end of August மட்டும் செய்வோம். யாரு கணக்க முன்னேற்றம் வைக்கிறாங்க ஃபிசிக்கல் வாய்ஸில் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். அதன் நோக்கம் என்னென்னா நாங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் என்னென்றால் அதுவும் ஆண்டவர் எதிர்பார்க்குற எங்கள்கிட்ட இருந்து மற்றும் குட். ஓகே, அதில் நல்ல கணக்கு தியரி இருக்குன்னு அதையும் நாங்கள் ஒரு வேறு எபிசோடில் கதைக்கலாம். அதான் நாங்கள் சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, மிச்சத்தை நாங்கள் அடுத்த எபிசோடில் செய்வோம். ஸோ இன்றைக்கி லைஃப் ஆக்கள் இன்றைக்கி திருப்பி ஒரு எபிசோட் செய்வோம். அப்போ நான் லைஃப் போய்கள் திருப்பி வருவேன். ஒரு கேள்வி வந்திருக்கு, ஒரு கேள்வி வந்திருக்கு, நல்ல ஒரு கேள்வி ஃப்ரம் எருஷா. ஹேய் அண்ணா, I have a question வந்து why is loving God hard? ஏன் ஆண்டவரை நேசிக்கிறது வந்து ஹார்டாக இருக்கு? Nou, muss ich glaube in die Person versetzen. Also nicht in die Person, sondern auch in der Situation. Sorry. யா, எனக்கு ஒரு நல்ல பதில் இருக்கு. அது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை குறிச்சிருக்கு. யா, ஏண்டா நீங்கள் என்ன கரெக்ட் பண்ணுங்க. காட் லவ் பண்ணுறது நான் வந்து வேணுமென்று செஞ்சேன்டா அது கஷ்டம். ஆனால் அது என் நேச்சராக மாறிட்டுண்டா அது என் சுவாசிக்கிற மாதிரி லவ்விங் காட் இஸ் நார்மல் அப்படின்னா அது கஷ்டமாக இருக்காது. அண்ட் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் நாங்கள் ஆண்டவரை நேசிக்கணும் இல்லை, ஏன் நாங்கள் அவரை நேசிக்கிறோம்னு கேட்க அவனோட கேரக்டரை வடிவ புரிஞ்சா அவருடைய ஹார்ட் என்னோட அவனோட அன்பு எங்கள் மேலே வச்சதை நாங்கள் நினைக்கிறோம் வடிவா ரியலைஸ் பண்ணி நாங்கள் எப்படி சொல்கிறது நிறைய அறிவு அதில் வந்து உங்களுக்கு முழுமையான அறிவு இருந்தால் நாலேஜ் ஐ திங்க் நோ தாட். ஓகே, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஹவு டு லவ் காட். யா, அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து சரிதானே. முந்தி நாங்கள் வந்து சர்ச்சில் கிரேஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ரீச் பண்ண டைமில் சரியா, சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, அது சரியாக செஞ்சேன். ஒரு 2 வருஷம் படிப்பிச்சேன் நான் கிரேஸை பற்றி. சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, வாவ், இப்படி ஒரு தேவனை நேசிக்காமல் இருக்கவே இயலாது. சரியா, அது உங்களோட விளக்கத்தை பொறுத்து, நீங்கள் தேவனை எப்படி பார்க்குறீங்கன்றதை பொறுத்து. சில பேர் என்ன யோசிக்கிறாங்கண்டா, அன்பு செலுத்துறேன்டா நான் நல்ல கிரியைகளை அவருக்காக செய்யணும், அப்போ தான் என் அன்பு செலுத்துறதுன்ற கனி. அது அன்பில்லை. சரியா, அவர் எங்களை நேசிக்கிறார், நாங்கள் செஞ்சாலும் செய்யாட்டின்னு நேசிக்கிறார். அதனால தான் அவர்கிட்ட அன்புக்கு பேர் வந்து ஒன்றையும் எதிர்பார்க்காத அன்பு. அதான் ஆகாபே அன்பு. சரியா, அவரும் எங்களை அப்படிதான் நேசிக்கிறார். நாங்கள் அவரை நேசிக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கார், அவற்ற அன்பை எங்களுக்குள்ள ஊற்றி இருக்கிறார். சரியா, ஆண்டவற்ற ஒரு சூப்பர் ஐகன்ஷாஃப்ட், ஒரு கேரக்டர், ஒரு குணாதிசயம் என்னண்டா, எங்களுக்கு தராத ஒன்றையும் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டார். சரியா, என்னட்ட அன்பை தந்ததுனால தான் என்னட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்கிறார். விளங்குதா, எனக்கு மன்னிக்க கூடிய தன்மையை தந்ததுனால தான் அவர் என்னட்ட இருந்து மன்னிப்பை எதிர்பார்க்கிறார். விளங்குதா, ஸோ எல்லாம் ஆண்டவர் எங்கள்கிட்ட என்னத்தை எல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அதெல்லாம் அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த விளக்கம் இல்லாட்டி நீ இருக்கிறத வச்சுண்டு வெளியே எங்கேயோ தேடுவ இல்லையன்ட்டு. சரியா, ஸோ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்ன்னு அறிய அது தானா அந்த ஆசை வரும். ஆனால் ஆண்டவரோ எங்கேயோ இருக்கிற ஒரு கடவுளை அறிய தானா அந்த பயம் வரும். அதான் பைபிள் சொல்லுது. இப்போ அன்புக்கு எதிரான விஷயம் என்ன? நோமலா பயம் இல்லை, நோமலா வெறுப்பு. வெறுப்பு. வேதம் அப்படி சொல்லல. வேதம் என்ன சொல்லண்டா, பூரண அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. பைபிளின் படி அன்புக்கு எதிரான விஷயம் என்னண்டா பயம். ஓகே, ஸோ உனக்கு தேவ பயம் வேணாம். சரியா,
தேவ அன்பு இருந்தால் நீ அவருக்கு நல்ல மரியாதையோடு வாழ்வ. Wow. So, yeah. ஜெஸ் நான் நினைக்கிறேன் இப்படியான ஆட்கள் இருக்கிறாங்க. நான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நான் கேள்வி கேட்ட ஆட்களை நான் சொல்லலை. இப்போ பொதுவாக நான் சொல்கிறேன், கேட்குற ஆட்களுக்கு நான் நினைக்கிறேன் அவங்களோட ஹார்ட்டுக்குள்ளுக்க அவங்களுக்கு என்ன கூடுதல பிரச்சனைன்றா, அவங்களுக்கு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு ஆசை இருக்குது, ஆனால் இயலாமை இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்டா, ஒரு ஒயிட் போர்டு யோசிச்சு பாருங்க, ஒரு ஒயிட் போர்டு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட காடை Picture பண்ணுவாங்க. பிக்சர் பண்ணிடுவாங்க. அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி, அவர் எப்படிப்பட்டவர். பிறகு நான் நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள அந்த ஆண்டவன் ஆவி இருக்குதானே, Yeah. அது அந்த பிக்சரை பார்க்க அக்செப்ட் பண்ணிடலாம இருக்கு. அது வழியால் அவங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. அந்த பிக்சரை பார்த்து எனக்கு அந்த ஆண்டவரை நான் அன்பு செலுத்த இயலாமல் கிடைக்காம விளங்க நான் சொன்னேன். Yeah. அப்புறம் அந்த ஆவி, அந்த ஆண்டவன் ஆவி, அவங்களோட உண்மையான ஆண்டவர் அந்த ஆவி உள்ளுக்கு இருக்கிறபடியால தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஆண்டவரை லவ் பண்ணுறதுக்கு. ஏன்டா அவங்களுக்கு அந்த ரைட் பிக்சர் இல்லாட்டி ஆண்டவர் உண்மையாக யாருன்ட்டு இன்னும் அறியல அப்படி சொல்லலாம். வேற கூடுதலாக அவங்க வந்து அவங்களோட ஆண்டவரே ஒரு கொஞ்சம் கஷ்டம் இல்லை நான் சொல்லலாம், கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் சில நேரம் சொல்லலாம் தானே, ஆண்டவர் என்னோட பேசின வேறு அப்படியான ஆக்களும் அப்படி தான் வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. ஆனால் சில நேரம் அது ஒரு இலூஷனாக இருக்கலாம். ஒரு இலூஷன் என்ன அர்த்தம்? யா, ஒரு ஆண்டவன் கற்பனை கற்பனை இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ நாங்கள் உலகத்தில் பார்த்தண்டால், இப்போ என் அப்பா நான் பார்த்தண்டா, என் அப்பா மேலே எவ்வளோ ஒரு அன்பு நான் செலுத்தி வச்சிருக்கிறேன். அம்மாவும் அப்பாவும் பார்த்தாண்டா அப்பா தான் ஸ்ட்ரிக்ட், 2 பேரும் ஸ்ட்ரிக்ட். பட் அப்பா வந்து வந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அப்பா மேலே ஒரு ஸ்பெஷல் லவ் இருக்குதா அப்பா மேலே. என்னென்னா அப்பாண்ட ஒரு கேரக்டர், அப்பா இப்படிப்பட்ட ஆண்டவர், அப்பா இப்படிப்பட்டவர் அந்த ஒரு கேரக்டரை வந்து அந்த அன்பை எப்படி மூலமாக அவர் காட்டுறேன்ட்டு ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு விதில் பார்க்க ஆண்டவர் எங்கள் ஒரு அப்பா மாதிரி எங்களைய வந்து எவ்வளோத்துக்கு நேசிக்கிறாருன்னு பார்க்க, நாங்கள் அந்த அப்பா வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்பா வந்து அப்பாவுக்கு எதிராக வந்தாலும் விளங்குது, ஒரு அப்பா பேசினாலும் அப்பா அன்பு செலுத்துறேன்னு ஒரு 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 இது தெரியுது. நிச்சயம் ஒரு என்னென்னா ஒரு அன்பின் நிமித்தமாக எங்களைய அரவணைக்கிறார், எல்லாத்தையும் எங்களை நடத்துகிறார். ஒரு எக்ஸாம்பிளை பார்க்க விளங்குதா. அப்போ ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட வந்து சில நேரம் நாங்கள் பைபிளை வாசிக்க அப்படிப்பட்ட ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களை நேசிக்கிறான்னு யோசிக்காத நாங்கள் எங்கே நின்றுட்டோம் இல்லைங்கதா. இப்போ நாங்கள் வந்து மட்டும் ஆண்டவர் இப்படி ஸ்ட்ரிக்டான ஆண்டவர் ஒரு பயம் இல்லைங்கதா. அது ஒரு ஏர்ஃப்ரூக்ட் வேஷ் விவசாயத்தோடு தேவ பயத்தில் வச்சோன்னா ஆண்டவர் வந்து ஒரு வேறு சைட்டில் நாங்கள் வைக்க ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் நாங்கள் அந்த கேரக்டர் கண்டுபிடிக்க சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த அன்பு ஆண்டவர் மேலே வரும். அது மூலமாக ஊழியங்கள் அந்த மனுஷனுக்காக செய்ய மாட்டீங்க, ஆண்டவருக்காக செய்வீங்க. அது ஒரு அன்பிலிருந்து ஓவர்ஃப்ளோவில் வரும். பாச ரோஷான் சொன்ன மாதிரி கிரேஸ் புரிகிறது ரொம்ப முக்கியம். ஏண்டா நாங்கள் வந்து கிருபை நிமித்தம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசத்தினால. அது வந்து நாங்கள் பெர்ஃபார்மன்ஸால் எப்பயாம் ரீச் பண்ணிடலாது. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒவ்வொரு தரம் நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மூலம் ட்ரை பண்ணிக்க அது வந்து பிரயோசனம் இல்லாமல் போகும். ஸோ மேபி ஃபார் யூ அந்த கொஷன் ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் பெர்ஃபார்மேட்டிவாக ஆண்டவரை லவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அது ஹார்டாக இருக்குது. ஆனால் ஒரு வசனம் இருக்குது. நானும் அவங்கள ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏன் அவங்க யோசிக்கிறாங்க அவங்க ஆண்டவரை ஒழுங்காக லவ் பண்ணல?
Yeah. Yeah. ஏன் அப்படி யோசிக்கிறேன்? கேட்குற கேள்வி ஹார்ட் டு லவ் அதை எங்கே அதான் ஏன் ஹார்டாக இருக்குது, ஏன் அப்படி லவ் பண்ண இல்லாமல் இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் அவன் சில நேரம் அவங்க அந்த சில நேரம் அப்படியான ஆட்கள் வந்து கூட அந்த ஒரு மாஸ் ஸ்டாப் செட்டம் பண்ணுவாங்க. ஓகே நான் also ஆண்டவர் லவ் பண்றதுக்கு இதெல்லாம் நான் செய்யணும் அடையணும் அதான் சொல்றேன். ஓகே, இல்லாட்டி ஒரு 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 அளக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த லெவல். ஆனா அப்படி ஒரு லெவல் இல்லை தானே இப்படின்னு சொல்லலாம். எனக்கும் உனக்கும் ஒரு லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தானே. எந்த லெவல் நான் ஆண்டவர் நேசிக்கிறேன் இப்படி, இந்த லெவல் அப்படி அப்படின்ட்டு இல்லை தானே. அதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். நாங்கள் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் தேவ ஆவியானவர் வந்ததால ஒரு போர்ஷன் விசுவாசம் எல்லாருக்கும் ஒரே விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வளர்க்குறீங்களோ அது அதே அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ உங்களோட வேலை. ஆனால் தேவனை எப்படி சொல்லுவோம், நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்ற தேவன் உங்களை லவ் பண்ணுறாரு, அது வந்து ஃபேக்ட். அதை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்றா இப்போ விசுவாசம் வளரலாம், ஓகே, அன்பு வளராது. ஓகே, அன்பு இஸ் அப்சல்யூட். அது உங்களோட எம்ஃபிந்த உங்களோட நினைப்பு கற்பனை உணர்வு சூப்பர். சரியா, இப்போ என்ன சொல்லுது, ஓ இதெல்லாம் செஞ்சாதான் நான் அன்பு செலுத்துறேன் அந்த அது ஒரு உணர்வு ஸ்டேஜ். சரியா, அது அக்செப்ட் பண்ணணும். ஏண்டா நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், இப்போ ஆண்டவரை நேசிக்கிறேன், அதனால இப்படி ஃபீலிங் அப்படி இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறீங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சில நேரம் அவங்க கூட அந்த மனுஷ நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன் அன்கண்டிஷனலாக மனுஷரே நாங்களும் மனுஷருக்குள்ளுக்காக நாங்கள் லவ் பண்ணலாம் முடியாது 100%. ஆனால் சில நேரம் அந்த ஒரு மனுஷர்ன்ற கான்செப்டை வச்சு ட்ரை பண்ணுறாங்க ஆண்டவரை லவ் பண்ணுறதுக்கு. இட்ஸ் a pure love is something else. ஓகே, நீங்கள் அவங்கள இருந்து யோசிக்க சொல்லி நான் வந்து ஆண்டவரை நல்லா தான் நேசிக்கிறேன், அவ்வளோதான், மிச்சம் அது தானாக வரும். ஓகே, ஐ ஹோப் நாங்கள் உங்களோட கொஷனை ஆன்சர் பண்ணியிருக்கிறோம்ண்டு. ஆனால் அது உண்மை அப்படி என்னென்னு சொல்கிறேன், நாங்கள் வளர்ந்த ஒரு விதத்தில் ஆரம்பத்தில் அதை அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம். நான் ஒன்றும் செய்யாமல் அவரை லவ் பண்ணலாமாண்டு, அது ரொம்ப பிள்ளையான போதகன மாதிரி கேட்கும் எங்களுக்கு. நாங்கள் வந்து தொடக்கத்தில் எங்களுக்கு கிருபை விளங்காத நிமித்தனால. ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கட பிள்ளைகள் இல்லாட்டி அவரோட பிள்ளைகள் அவங்களுக்கு வெரி ஈஸியாக இருக்கு, அவங்க அதுக்குள்ளேயே வளர்றாங்க. அதான் எனக்கு அந்த கிரேஸ்லேயே ரட்சிக்கப்படுறாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா எரிச்சலாக இருக்கும். அது ஒரு பக்கம். நான் இப்போ அந்த அன்பு நிமித்தம்னா நாங்கள் எங்களுக்குள்ள காட்டுற அன்பு விதஸ்பியல அது வந்து வெளியரங்கமாக காட்டும். ஸோ என்னோட ஆண்டோட ஒரு சாய்த்திர ஒரு பைபிள் வேர்ஸ் சொல்கிறது தானே, நாங்கள் எங்கள் ஒருத்தர் வந்து நேசிக்கிறோம். அதுலேயே ஒரு ஆண்டவர் எங்களை எவ்வளோத்துக்கு நேசிக்கிறன்னு ஒரு 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 நாங்கள் அதை காட்டுறது எப்படி மனுஷன் மூலமாக மனுஷனில் நாங்கள் எப்படி காட்டுறது ஒரு பக்கம். அது உண்மை தானே. அடுத்த பிரச்சனை சில வேளை அந்த ஆக்களுக்கு அப்படிப்பட்ட ஆக்களுக்கு தங்களை நேசிக்க தெரியாது. இல்லை, இப்போ உனக்கு ஒரு விதமான அன்பு கிடைக்காட்டி தான் உனக்கு தெரியும் அதில் ஒரு குறைவு இருக்கு. அந்த குறைவை வச்சு தான் இங்கே இருக்கிற குறைவும் உனக்கு விளங்கும். விளங்குதா? அப்படி இல்லாட்டி விளங்காது. சரியா, இப்போ என் பிள்ளைகிட்ட போய் கேட்டால் அவன்கிட்ட என்னட்ட இருந்து நல்ல அன்பு வந்தா, சரியா, அதே அன்பில் அவன் தன்னை நேசிக்க தொடங்கிட்டான்டா, சரியா, அவனுக்கு வந்து ஒரு அன்போட ஃபுல்னஸ் இருக்கு, முழுமை. விளங்குதா? ஸோ உன்னை நீ நேசிக்கிறது போல் தான் ஸோ உன்னை நீ நேசிக்க தெரியணும் ஃபுல்லாக, அதில் இருந்து மற்றவங்களை நேசிக்கலாம். அது வந்து இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம், அது வந்து மனுஷருக்கு மட்டும்தானு யோசிச்சு பிரசங்கத்தை கேட்டு பழகிட்டு
உன்னை நீ நேசிக்கிறது போல தேவனை நேசிப்பாயாக. விளங்குதா? அவரும் பிறந்தானே, அவரும் வெளியே இருக்கிறவர் தான். உதாரணத்துக்கு சரியா, இன்னொரு ஆள் உன்னை நீ நேசிக்கிறது போல அவரை நேசி. யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இல்லாட்டி நீ முதல் கற்றுக்கொள்ளணும் உன்னை நேசிக்கிறது. சரி, அப்பதான் அவரை நேசிக்கலாம். ஏனென்றா என்ன நான் நேசிக்கிறது எப்படி? தேவனும் இப்போ எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு தன்னை எங்களை முதல் நேசிக்க சொல்லி, அதே போல் மற்றவங்களை நேசிக்க சொல்லி சொல்கிறவர்களா, அதே அவர் தான் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நீ பிறனிடத்தில் எதை எதிர்பார்க்கிறியோ அதை நீயும் செய். அது பைபிளில் போட்டிருக்கு. நீ மற்றவங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறியோ அதையே செய். சரிதானே? அதனால தான் ஆபிரகாமிட்ட தேவன் எதிர்பார்த்தார் தன்னை பிள்ளையை தர சொல்லி. ஓகேயா? ஆனால் அவர் தண்டை பிள்ளைய கொடுத்தார். இல்லைங்களா? ஏ ஸோ அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாருண்டா தன்னை நேசிக்க சொல்லி. அதுக்கு காரணம் யோவான் சொல்கிறார், அவர் எங்களை முதல் நேசிச்சார். We love because he loved us first. ஸோ அந்த லவ் நீ நம்பிட்டியண்டா உனக்குள்ளேயே ஒரு அன்பின் இது உருவாகும். துகாஷ் கே உன்னால் கொடுக்க முடியும். விளங்குதா? நீ பெற்றுக்கொள்ளாட்டி தான் கொடுக்கல. அதுதான் இல்லாததை நீ கொடுக்க சொல்லுவாங்க. உண்மையான வாழ்க்கையில மாதிரி தான். வி மேக்தல் ஆப் யா ஏதாவது பெற்றுக்கொள்ளாட்டி கொடுக்கல. ஏன்னா பெற்றுக்கொள்றதுக்கு பெரிய பிரச்சனையே ரிலீஜன். மற்றது பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு ஏற்ற ப்ரீச்சர்ஸ். சரியா? நீ பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்றே ப்ரீச். அதான் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்றே ப்ரீச் பண்ணுறாங்க. உண்மையா? நான் அவங்கள யோசனை அது இல்லை மேபி, ஆனால் அவங்களோட டீச்சிங். என்ன மாதிரி டீச்சிங்? எது சொல்கிறீங்க? எதை பார்த்து சொல்கிறீங்க? நீ பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தகுதியற்றவன். நார்மலாக தகுதியற்றவன் தான். நான் அதுக்கு தான் கிரேஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த அடிமை மென்டாலிட்டியில் இருந்தால் ஒரு காலம் தகுதி இல்லை என்று தான் நினைப்போம். நாங்கள் நினைச்சு கொண்டு முன்னேறாமல் இருப்போம். கிரேட். ஐ ஹோப் நாங்கள் ஆனால் சாரி ஆனால் சொன்னோம் மட்டும் என் ஒப்பீனியன் எனக்கு வந்து சரியான ஈஸி என்னைய நேசிக்கிறது. அது தெரியும் எனக்கு ஸோ ஈஸி. என் வைஃப் வந்து எனக்கு சொல்லுவான், உனக்கு வந்து நடுகளும் நீயே எவ்வளோ உன்னே நேசிக்கிறீ எனக்கு பிளங்குறேன் என்று. ஆனால் எப்படி அது வந்துச்சு? என் விஷ் நன்னிடம் என் வைஃபுக்கு சொன்னான், எப்பயாவது நான் நீயா இருக்கலாமா? இப்போ நான் வந்து அவாவே என்னைய நீ அவன் மூலமா உன்னை வந்து அவன் முன்னுக்கு நிற்கிறான்னு சொல்றீங்களா? இல்லாட்டிக்கு இல்லை அவருக்கு தெரியும். அந்த செருப்பு கீழே தான் கிடக்கு. செருப்பு அது வந்து எனக்கு சரியான ஈஸியாக இருக்கும். எனக்கு சொல்ல என்றால் சில நேரம் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப் லவ் சில நேரம் என்னட்ட நான் என்னை பற்றி யோசிக்கிறது. ஆனால் மற்றாக்களை அன்பு செலுத்துறது வந்து எனக்கு சம்டைம் ஈஸி. அதுதான் நீ இப்போ சொன்ன. நீ இப்போ உன்னை அது அன்பு இல்லை. இல்லை என்ன நீ அது அன்புன்னு சொல்ற இல்லை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்மேல் இருக்கிற அன்பு வந்து ஒழுங்கா விளங்காட்டிக்கு என்னை அன்பு செலுத்து. ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போதான் வேற வருது. விளங்குதா? ஓகே. அண்ட் அன்புன்றது ஆண்டவரோட பார்வையில் அன்பு வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட். சரியா? அதனால தான் என்ன 1 கொரிந்தியர் 13 சொல்கிறார், நீ வந்து உனக்கு இருக்கிறது எல்லாம் சொத்து எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து சரியா எல்லாமே செஞ்சு நல்ல காரியங்களே செய்தாலும் அன்பு இல்லாட்டி பிரயோசனம் இல்லை. அப்ப நீ அன்பில்லாமலே எல்லாம் செய்யலாம், மற்றவனுக்காக எல்லாம் செய்யலாம், ஹெல்ப் பண்ணலாம், அவனுக்கு தெரியலாம், அதின் அர்த்தம் அன்பு இருக்கு இல்லை. விளங்குதா? ஸோ நாங்கள் அது டவினோட ஒரு எபிசோட் எடுத்து நாங்கள் லவ் ஆஃப் காட் 3ஆம் எபிசோட் லிங்க் போடுறோம், பாருங்க போய். நாங்கள் இந்த கேள்விக்கு பதில முடிப்போம். நல்ல பதில் தந்தீங்க. லைக் தேவனை நேசிக்கிறது வந்து நார்மலாக ஹார்ட் இல்லை,
பிகாஸ் அது வந்து நீங்கள் தேவன் யாருன்னு நீங்கள் உண்மையாக புரிஞ்சுட்டீங்கன்னா தேவன் உங்களை யாரை மாற்றிருக்கிறன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா அப்போ அது லவ் பண்ணுறது ரொம்ப இலகுவாக இருக்கும். இல்லாட்டி இப்படியும் சொல்லலாம், இது பிள்ளையா இல்லாட்டி சரியா பிள்ளை சுவாசிக்க விட்டாலே பிள்ளை. நீ என்ன சொன்னி, தேவனை யாருன்ட்டு அறிஞ்சா, தேவன் யாருன்னு அறிஞ்சா இது பிள்ளை அப்படி நான் சொன்னா, நீங்க யாருன்ட்டு அறிஞ்சா தேவன் அன்பு வந்து என்ற அதுதான் சொன்னீங்க. நீங்க அறியறீங்க நீங்க யாருன்னு. நீங்க நீங்க யாருன்னு அறிஞ்சா உங்களுக்கு தேவன் அன்பு செலுத்த வெரி ஈஸியா இருக்கும். பெர்ஃபெக்ட். கோட் ஆஃப் தி டே கோட் ஆஃப் தி டே. அது வேலண்டைன்ஸ் டே போட்டு வேலண்டைன்ஸ் Happy Valentine's Day. Happy Valentine's Day. வேலண்டைன்ஸ் வந்து ஒரு என்ன சார், அவர் ஒரு மனுஷன் சரியா. அவர் வந்து ஃபீரோஸா இருந்த டைமில், என்ன டைம்ல ஒரு கைசர் இருந்தவர். டைரஸ் இல்லை ஃபியூரூஸ் நான் நினைக்கிறேன், எனக்கு ஷூராக தெரியல. ஒரு பிரபு ராஜன். அவர் இருந்த டைமில் அவர் என்ன சொன்னாருண்டா, ஒரு ஆம்பளையும் கல்யாணம் முடிக்கக்கூடாது சரியா. நீங்கள் வந்து பொம்பளைகளோட உறவு வச்சிருக்கலாம், எப்படியும் வாழலாம், ஆனால் கல்யாணம் முடிக்கக்கூடாது. அது என்ன கட்டாயமாக சோல்ஜர்ஸ் பண்ணக்கூடாது. ஏனெண்டா அவருக்கு தெரியும், ஒருத்தன் கல்யாணம் முடித்தானுண்டா அவனுக்கு கமிட்மெண்ட் இருக்குது, நாட்டுக்காக ஃபைட் பண்ண மாட்டான், ஒன்று குடும்பத்துக்காக இல்லை பிள்ளைகளுக்காக ஏண்டா அவர் சொல்கிறார், நாட்டுக்காக செய்ய மாட்டான், பிறகு என்ன செய்வான், தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு செய்வான். அது வேணாம்னு ஒருத்தரையும் கல்யாணம் முடிக்கக்கூடாது. அந்த டைமில் வேலண்டைன் சைன்ட் வேலண்டைன் அண்டு ஒரு ப்ரீச்சர் இருந்தார். அவர் தான் இப்படி இருந்த சோல்ஜர்ஸ் வந்து ஒரு பொம்பளைகளோட சேர்ந்து இருக்கேக்கில் அவங்கள கூப்பிட்டு களவா கல்யாணம் செஞ்சு வச்சார். ராஜனுக்கு தெரியாம, அவனுக்கு தெரியாம, சரியா, நாட்டு ஆளுகிறவனுக்கு தெரியாம கல்யாணம் செஞ்சு வச்சார். நோமலா நல்ல மனுஷன். அதைத்தான் இப்ப இப்படி செய்றாங்க, பூ கொடுக்குறாங்க. அவருக்கு கண்டுட்டு பூவை கொடுக்குறாங்க. பூ விற்கிறாக்களுக்கு வியாபாரம் இருப்பீங்க, பூ விற்கிறாக்கள். God bless you. அம்மா என்னுடைய அப்பா என்ன சொல்கிறது, வேலண்டைன்ஸ் டே அது வேறு விஷயம். ஆனால் மதர்ஸ் டேன்னு சொல்கிறது, மதர்ஸ் டே வந்து அந்த நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் மதர்ஸ் டே. அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் அம்மா வந்து இல்லைங்க அவர் சொல்கிற இன்னும் ஒவ்வொரு நாளும் பூ கொடுத்துட்டோம், அடிக்கடி பேர் வந்து கொடுப்பேன். அவன் நீனே அது நாளில் கொடுப்பேன், கண்ணா கொடுக்க இந்த ஒரு நாள் நெச்சு கொண்டு இருக்கிறான் விளங்கல. அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும் எப்போ அவ ஒரு நாள் நிற்கிறவா எனக்கு தெரியும். அதை அப்படியெல்லாம் கொடுக்குறே இல்லை, வெயிட் பண்ணி கொண்டு எதிர்பார்க்காட்டிக்கு தெரியும். இது எனக்கு தெரியும் எப்போ எதிர்பார்ப்பா இல்லாட்டி எதிர்பார்க்க மாட்டான். சரி, ஓகே, முடிப்போமே. முதல் எபிசோட முடிப்போம். சாப்பாடு ரெடி. சாப்பாடு முக்கியம். இன்ஸ்டா லைஃப்ல குறையாகலாம் பரவாயில்ல. வேற கேள்வி கேட்டது இதுதான் ஒரே கேள்வி. பஸ் முடிவு. அந்த தாரா இந்த தாரா ஆறிட்டு தாரா இல்லை வாத்து தாரா ஆறிட்டு நாங்கள் டாக் சைனீஸ் டாக் ஆர்டர், பேக்கிங் டாக் ஆர்டர் பண்ணாங்க. அதான் சொல்கிறேன். போறாங்க. ஓகே, தேங்க்யூ. லைஃப்ல பார்த்தாங்களுக்கு தேங்க்யூ. நாங்கள் திருப்பி லைஃப் வருவோம். நீங்கள் என்ன சொல்ல சாப்பிட்டு ரெடியா வைங்க. என்ன கேள்வியில் ரெடி? கேள்வியில் இருந்தால் ரெடியாக வைங்க. உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் தான் நீ சொல்லு. இல்லை நீ சப்ஸ்கிரைப். ஸோ இந்த எபிசோடில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த எபிசோட் வேறு மட்டும் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சேனலில் வந்து எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு மணி அடிங்க. என்கிட்ட மணி அடித்தா நீங்கள் எங்களோட வீடியோஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. என்ன சொன்னான் இப்போ? ஓகே, இவன் வேறு ஏதோ மணி அண்டி. ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் பொறுமையாக நில்லுங்க. இப்போ ஒரு நிமிஷம் தான். வேறு ஒவ்வொரு சண்டேயும் ஸ்ப்ரிங் ஆஃப் லைஃப் சர்ச் நடக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக வாங்க, கீழே டீட்டெயில்ஸ் போடுவோம்.
அண்ட் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், கேள்வியில் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள், இல்லாட்டிக்கு கீழே இருக்கிற இமெயில் அட்ரஸ் hey@epignosis-podcast.com, அது நீங்கள் இந்த கேள்வியில் கேட்கலாம். அது மட்டும் நீங்கள் வந்து உங்களை நேசிங்க, உங்களோட அயலான நேசிங்க, ரெண்டாவதான் தேவன் உங்களுக்கு தந்த 2 கட்டளை. அது மட்டும் டேக் கேர், God bless you. பாய். ஓகே, வாங்க சாப்பிடுவேன். சாப்பிடும். குட். நீங்கள் உங்களை நேசிங்க, உங்களோட அயலான நேசிங்க. அது இல்லை 2. உங்களை நேசிக்கிறத போல பிறனை நேசி, அதை நேசிச்சு தேவனை நேசிங்க. தேவனை நேசி. அடுத்த முறை ரித்திகா சொல்லுங்க, அதை அப்புறம் எடிட் பண்ணி போடலாம். ஓகே, சந்திப்போமா?